வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 20. காலியான பரலோகம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. வெளிப்படுத்துதல் 8 வசனம் 1. 7ஆம் அதிகாரத்தின் அந்த இடைவேளைக்கு பிறகு 7ஆம் முத்திரையாகிய இறுதி முத்திரை உடைக்கப்படுவது பற்றி பார்க்கிறோம். மற்ற 6 முத்திரைகளையும் எடுத்துக்கொண்டால் 7வது முத்திரைதான் எல்லாவற்றிலும் மிக அற்புதமான அத்தியாயமாக இருக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆச்சரியம், அது பற்றி ஒரு வசனத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருப்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரியாமல் இருக்கலாம். வேதாகமத்தில் நமக்கு தெரிந்தவரை பரலோகம் உற்சாகமிக்க இடமாகும். அங்கே தூதர்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்கள். 4 ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. வெளிப்படுத்துதல் 4 வசனம் 8. பிறகு அதுதான் தேவனுடைய கட்டுப்பாட்டு மையம். பரலோக ஆசரிப்பு கூடாரம்தான் சகல செயல்பாடுகளும் நடைபெறுகிற இடமாக இருக்கிறது. பரலோகம் தேவனுடைய ராஜ்யம், பிரபஞ்சத்தின் நாடி துடிப்பு. நீங்கள் எப்போதாவது காலியான வீட்டிற்கு சென்றிருக்கிறீர்களா? வாசல் வழியாக செல்லும்போது நீங்கள் அங்கிருந்து காலி செய்த போது விட்டு சென்றது போல விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கும். அங்கே ஒரு கணம் நின்றால், ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும். 7ஆம் முத்திரை உடைக்கப்படும்போது பரலோகத்தில் அது போன்ற ஒரு சூழல் நிலவுவதாகத்தான் வேதாகமம் கூறுகிறது. இயேசுவும் அவரது தூதர்களில் எவரும் பரலோகத்தில் இல்லாததால் அங்கே அமைதி நிலவுகிறது. அவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்கள் தேவனுடைய மக்கள் அனைவரையும் பூமியிலிருந்து கூட்டி சேர்க்கிறார்கள். 7வது முத்திரை கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து பரலோகம் அமைதியாக இருக்கும்போது பூமியில்தான் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4 வசனம் 16. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். மத்தேயு 24 வசனம் 31. வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசன காலம் என்னாகமம் 14 வசனம் 34, எசேக்கியேல் 4 வசனம் 6 நியதிப்படி கணக்கிடப்படுகிறது. இந்த 2 வசனங்களின்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசன நாளும் 1 வருடத்திற்கு சமம். 2ஆம் வருகை குறித்த இறுதி தீர்க்க தரிசனத்தில் தீர்க்க தரிசன அரை மணி நேரம் அல்லது 30 நிமிடங்கள் ஏறக்குறைய 7 நாட்களுக்கு சமம். கிறிஸ்துவின் வருகைக்கும் அதைத் தொடர்ந்து நாம் திரும்ப பரலோகத்திற்கு திரும்பி செல்வதற்கும் 1 வாரம் ஆகும். அந்த 7 நாட்களின் முடிவில் பரலோகத்தில் ஏற்படும் ஆனந்த சத்தத்தை கற்பனை செய்து பாருங்கள். என் மீட்பரே, 1000 தூதர்களுடன் வானத்தின் மேகங்களின் மேல் நீர் சீக்கிரம் வரப்போவதைக் காண நான் எப்போதும் மேல் நோக்கி ஆயத்தமாக ஆவலாக பார்த்து கொண்டிருக்க உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் 31 வசனம் 17, சங்கீதம் 62 வசனம் 1, மத்தேயு 25 வசனம் 31. ஆமேன்.